வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஒன்லி நம்மளுக்கு மினிமமும் சரி மேக்ஸிமம் 10 பேர் தான் அலௌடு, அதுக்கு மேலே அலௌடு கிடையாது. ஸோ சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி என்கொயரிஸ் நிறைய இருக்குது. பட் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் லேட்டராக அந்த டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஆல்மோஸ்ட் சீட் ஃபுல் ஆயிரும். அப்புறம் என்னால் அடுத்த மந்த் தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும், இடையில ஜாயின் பண்ண முடியாது. ஸோ விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் பண்ணணும். ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறமா நீங்கள் டைம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஆல்மோஸ்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பே பண்ணிடுவேன். ஸோ கால் பண்ணி நீங்கள் கேட்கணுனாலும் கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு ஸோ எந்த டைமும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணி நம்ம காலில் பேசிக்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம் 24,750 தான் நம்மளுக்கு வந்து ஷார்ட் எட்ஜு ஒயிட் எட்ஜு எல்லாத்துக்குமே மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, அந்த 24,750 தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே மிட் பாயிண்ட் அமைஞ்சது. ஸோ அந்த 24,750 அப்படின்ற ஒரு இடத்துக்கு நியர்பை தான் இன்றைக்கி ஓப்பன். சரிங்களா, ஓப்பன் ஆனது 24,750. அதேமாதிரி ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 24,700. அங்கேருந்து அகெயின் மேலே போய் ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,768 அப்படின்ற லெவலுக்கு மேலே போகலை. 750 அப்படின்ற மிட் பாயிண்ட்டை கட் பண்ணாலும் இங்கேருந்து மேலே போகலை. ஏன்னா இங்கே உங்களுக்கு லோ வைக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல கால் ஆப்ஷன். ஸோ இங்கே வரும்போது மேக்ஸ் ப்ரீமியம் ஒரு மினிமம் ப்ரீமியம் அதை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. மேக்ஸுன்றதை விட ஒரு மினிமம் ப்ரீமியத்தை அந்த இடத்துல ரீச் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். அப்போ அவங்க ஃபர்தராக இன்னும் மேலே போகணும்னா என்ன ஆகும், அங்கே வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் க்ரியேட் ஆகணும். ஒன் சைடு மார்க்கெட் க்ரியேட் ஆகணும்னா அவங்களுக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷனோட ஓடிஎம் கால் ஆப்ஷனோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். இருந்தாலும் மட்டும்தான் அவங்க இன்னும் ஃபர்தராக மேலே போகும். அதே மாதிரி நம்மளுக்கு ஓவரால் இந்த மிட் பாயிண்ட் எல்லாத்தையும் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா கீழே டவுன் ட்ரெண்ட் போகணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா புட் ஆப்ஷன் இங்கே ஒரு லோ வச்சுருப்பாங்க. சரிங்களா, லோ வச்சுட்டு அங்கேருந்து அவங்க ட்ராவல் ஆவாங்க. அவங்களுக்கு ஒரு மினிமம் ப்ரீமியம் இருக்குது அண்ட் மேக்ஸ் ப்ரீமியம் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க. இன்னும் ஃபர்தராக இன்னும் கீழே வரணும்னா நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம் இந்த 24,500 தான் ஆல்மோஸ்ட் நியர்பை அங்கேயே முடிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு டைம் அப்படின்றது இல்லை. ரெண்டாவது ஒரு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஒன் சைடாக வர்ற அளவுக்கு இங்கே புட் ஆப்ஷன் சைடும் நம்மளுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜ் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை அப்படின்றது அதன் பொருள். சரிங்களா, அப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகணும் அப்படின்னா வேகமாகவும் ஃபாலோ ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கணும். அதுக்கு கீழே போகிற மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட சினாரியோ இருக்கணும். ஸோ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அது வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி அமையணும். சரிங்களா, அமைஞ்சு அகெயின் கீழே வரணும். அதேமாதிரி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கணும். சரிங்களா, இருந்து அதேமாதிரி நியர்பை இருக்கும். இப்போ ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். அப்போ இன்றைக்கி ஓவரால் உங்களுக்கு மார்க்கெட் பாருங்கள். எஸ்டர்டே லோ நம்மளுக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட 24,630 சம்திங் இந்த இடத்துல எஸ்டர்டே லோ. சரிங்களா, நம்மளுக்கு போட்டிருக்க ஹை வந்து நியர்பை 780 சம்திங். அப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ பாயிண்ட், கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ஆல்மோஸ்ட். இங்கேருந்து வரும்போது 150 பாயிண்ட் இங்கேயே ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 100 பாயிண்ட்ஸ் தான் ஒரு நாளைக்கு. அதிகபட்சம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 150 to 200, அதிகபட்சம் போனால் ஒரு 250 சம்திங், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக போகும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 530 எடுத்துகிட்டா கூட 780 கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு மொமெண்டமே கொடுத்துருக்குறாங்க. பெருசாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கணும். ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அது மாதிரி செயல்படணும். சரிங்களா, அதேமாதிரி ப்ரீமியத்திலே நம்மளுக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருந்தால் மட்டும்தான் அது பெருசாக மூவ் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டாக முடிச்சுக்கிறாங்க மார்க்கெட்டை. இப்படி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டாக முடித்ததுக்கு ப்ரீமியம் அந்தளவுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே பேங்க் நிஃப்டியும் 2 பேருமே நல்ல டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் 2 பேருமே ஈக்குவலண்ட்டாக இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நிஃப்டி இறங்கினதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இறங்கியிருக்காங்க. பெரிய பர்சன்டேஜ் வைஸோ பாயிண்ட்ஸ் வைஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது இவங்க 203 பாயிண்ட்னா அவங்க கிட்டத்தட்ட 400க்கு மேலே இருக்கணும். பட் 344 தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அது ஒரு விஷயம். அடுத்ததாக
இந்த வீக் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீக்லி ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு வீக்லி ஓப்பனுக்கு கீழே வந்து டவுன் சைடு, அதாவது நேற்றுக்கு தான் அந்த வீக்லி ஓப்பனுக்கு கீழே வந்தாங்க. நேற்று கீழே வந்துட்டு அகைன் மேலே போயிட்டு அகைன் திருப்பி கீழே வந்துக்கிறாங்க. சரிங்களா, கீழே வந்து ஒரு நெகட்டிவாக முடிச்சுக்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கும், ஸோ இது நாளைக்கு அதாவது மண்டே எப்படி ஓப்பன் ஆகும், நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம சண்டே நைட்டு 8 மணிக்கு நம்ம லைவ் வீடியோவில் சொல்லுவோம். சரிங்களா, லைவாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தோடையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். அவங்களுக்குண்டான டவுட்ஸையும் நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சொல்ல போகிற விஷயம், நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். சரிங்களா, எதை பற்றி அப்படின்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் பற்றி தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டிங்களே. இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் பார்த்துருக்குது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2 தான் இருக்கும். 2 மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள், ஒன்று வந்து கால் சைடு, இன்னொன்று புட் சைடுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் மொத்தம் 6 இருக்குது. அதாவது கால் சைடு 3 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள், அதேமாரி புட் சைடு 3 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க. ஸோ இது மேஜர் இந்த மாதிரி இருப்பாங்க. இன்னும் நிறைய இருக்குது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில். பட் மேஜராக இந்த 3 விஷயம், கால் சைடு 3, புட் சைடு 3 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க. சரிங்களா, அந்த 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளும் என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா, 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளும் என்னென்ன, ஸோ அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளுக்கு மார்க்கெட் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படின்றத காலையில் உங்களுக்கு ஒரு 9 மணிக்கு ஒரு வீடியோ வரும், தவறாமல் பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் நோட் ஆர் பென் இருந்துச்சுன்னா நோட் பென் 2 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஒரு இன்ட்ராடேயில் மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, மேலேயோ கீழேயோ, ஸோ அதை எப்படி அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலயமா டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இல்லாமல் இருந்தால், என்ன மாதிரிலாம் இருந்தால் டைப் ஆஃப் 6 கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருந்தாங்கன்னு அப்படின்னா அந்த 6 டைப்புக்கும் என்ன மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும், ஸோ அடுத்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸு. நாளைக்கு அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் வீடியோ பாருங்கள். சண்டேயில் லைவில் எல்லோரும் நம்ம ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்து எந்தளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.